வணக்கம், நான் உங்கள் யோகா சார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். டேட்டா அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னா, இப்போ நிறைய இ-காமர்ஸ் கம்பெனில இருக்கட்டும், இல்லை ஐடி கம்பெனியா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங் கம்பெனி, இல்லை சேல்ஸ் கம்பெனி, எது வேணா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய டேட்டாஸ் எடுத்து அனாலிசிஸ் பண்ணுவாங்க. என்ன மாதிரி இப்போ ஒரு கார் ஷோரூம் இருக்கு அப்படின்னா, லாஸ்ட் இயர் என்ன சேல் பண்ணோம், எவ்வளவு சேல் பண்ணோம், அது ப்ரீவியஸ் இயர் என்ன எவ்வளவு சேல் பண்ணோம், இப்போ இந்த இயர் எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் அனாலிசிஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி அது க்ரோத் இருக்கா, டி க்ரோத் இருக்கா, அப்போ எப்படி நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுங்கிறத உட்காந்து இந்த அனாலிசிஸ், இந்த டேட்டா வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுவாங்கன்னா உட்காந்து அனாலிசிஸ் வந்து டீட்டெயிலா எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிறத பண்ணுவாங்க. அதே மாதிரி டீப்பாகவும் போகலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் என்ன சேல்ஸ், இந்த இயர் சேல்ஸ் அப்படிங்கிறத விட லாஸ்ட் இயர்ல எந்த கார்ல எந்த நிறைய மாடல்ஸ் இருக்கும் கார்ல, அது எதுல எந்த கார் நிறைய சேல் ஆச்சு லாஸ்ட் இயர் விட இந்த இயர், எந்த இதுல கம்மியாச்சு அப்படிங்கிற அடுத்த லெவல். அடுத்து எந்த சிட்டில நிறைய கார் சேல் ஆயிருக்கு இந்த வருஷம் கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர், எங்க கம்மியா இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொரு டீப்பா நம்ம என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவாங்க. ஷோரூம்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களோட சேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பிளானிங்கை வந்து கொண்டு போவாங்க. அப்போ ஒரு சேல்ஸ் பிளானிங்க்கு கம்பல்சரி என்ன தேவைன்னா அனாலிசிஸ் டேட்டா தேவை. சரி, இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ டெக்னிக்கலா வரேன் நான். இதுக்கு என்ன யூஸ் பண்றாங்க இன்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவர் பிஐ, டேப்லூ, அந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ் டூல்ஸ், இது எல்லாமே ரொம்ப ஈஸியா நம்மளே பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸ். இது எல்லாமே அந்த டூல்ஸ் எல்லாம் தான் கம்பெனிங்க யூஸ் பண்றாங்க. அது இல்லாம நிறைய இருக்கு. கூடவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கொஞ்சம் எஸ்கியூஎல் தெரிஞ்சிருக்கணும், அட்வான்ஸ் எக்ஸல், இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். மேபி லைட்டா வந்து பைத்தான்ல டேட்டாஸ் அங்கே எப்படி ஃபெச் பண்றதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நீங்க அழகா ஒரு டேட்டா அனலிஸ்டா வந்து நீங்க மாறிடலாம். ஸோ நீங்க நிறைய இன்னைக்கு சேலரி எல்லாம் பாத்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட்க்கு நல்லாவே கொடுக்குறாங்க. இன்னும் இதுல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய பேர் நான் ஐடியில் இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க. அவங்க எல்லாமே இப்போ ஐடிக்கு வரணும்னா அவங்களோட சாய்ஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸ். ஏன்னா இதுல கோடிங்லாம் ரொம்ப கிடையாது, ஸோ ஈஸியாகவும் இருக்கும் இந்த டொமைனு. அதே சமயம் நல்ல சேலரியும் கிடைக்குது. அதனால நான் ஐடிலேருந்து ஐடி வரவங்க, இல்லை நான் ஐடி கிராஜுவேட் முடிச்சுட்டு ஐடி ஜாப் போனன்றவங்க, அவங்க எல்லாமே நிறைய என்ன பண்றாங்கன்னா இப்போ டேட்டா அனாலிசிஸை எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ் தான் படிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அழகாக நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன். நல்லா உங்களை ஒரு டேட்டா அனலிஸ்டாவே நான் மாற்றி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் யோகா சார்.